டிஎன்ஓ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் எனது அருமை நண்பர் பரத் சார் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அவர்கிட்ட எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சின்ன கேள்வி இருந்தது. ஸோ எல்லாருமே நடிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், இதை பண்ணணும் அதை பண்ணணும். சார் எப்படி வந்தாருன்னு அவர்கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்றது தான். சார் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். சார் இப்போ வந்து நடிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் போனோம், இப்படி போனோம் அப்படி போனோம். நீங்க எப்படி சார் நடிக்கிறதுக்கு வந்தீங்க? நான் வந்தது அந்த எதுவும் இமேஜினேஷன்லாம் கிடையாது. நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். நான் படிச்சுட்டு இருந்தேன். யதார்த்தமா ஒரு ஃப்ரெண்டு வந்து அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவரு டிரா பண்ணதுக்கு வருவேன் சாலிகிராமத்துக்கு. அப்படி சுத்திட்டு இருக்கும் போது கிடைச்ச வாய்ப்புகள் வச்சு அப்போ பயன்படுத்திட்டு அப்படி கடவுள் அலுவலகத்துல இவ்வளவு வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆச்சு. அது சரி அப்படி போயிட்டு இருக்கு. சப்போஸ் நீங்க நடிக்க வரலன்னா என்ன ஆயிடும்? எனக்கே தெரியாது. தெரியல. நடிக்க வரலன்னா நமக்கு வேற எதுவுமே தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா படிச்சதே டிப்ளமோ பி படிச்சேன். ஸ்கூலுக்கு காலேஜ் போனேன், அவ்வளவுதான். பட் என்ன வாய்ப்பெல்லாம் சத்தியமா தெரியல. சரி, நீங்க நிறைய பேர் நடிக்க வராங்க, அவங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன சொல்லுங்க? அவ்வளோ அப்படி இல்ல, நீங்க நடிக்க வரவங்க நிறைய பேர் அங்கங்க காசு கொடுத்து இந்த மாதிரி ஏமாறதான் இருக்கக்கூடாது. சோ அந்த மாதிரி புதுசா வரவங்க எப்படி அப்ரோச் பண்ணலான்றது இப்போ முன்ன மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் வந்து நான் அப்போ வந்து 2004 இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வந்து நம்ம இந்த மேக்ஸ் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம கம்பெனியா கொடுப்போம். பட் அதுல கொடுத்த போட்டோஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கிப்பையில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்சிமம் ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்து கூப்பிடுவாங்க, இல்ல ஆடிஷன் வைப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நான் நேரடியா இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ இப்படிதான் வந்து பார்த்து வாய்ப்பு வாங்கிட்டேன். அது ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அது நம்ம அதுல ஈடுபட இன்ட்ரெஸ்டோட பண்ணும்போது அந்த விஷயம் நம்ம வந்து தானாவே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா பயங்கரமான ஒரு அசுர வளர்ச்சியால இன்னைக்கு ஒருத்தர் போய் ஒரு டைரக்டர் பாக்கணுமா ஈஸி விலை கிடைக்குது. இல்ல அவங்களோட திறமைகளை வந்து இப்போ டிக்டாக்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் என்ன நிறைய வீடியோஸ் போடுறாங்க. இப்ப எல்லாம் ஃபாலோ இப்ப என்ன ஒரு வருத்தம் தான் என்னன்னா சில பேர் அங்க பண்ணுவாங்க தனிப்பட்ட கேமரால. பட் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது கஷ்டம். அது நடக்கிற விஷயமா இருக்காது. சோ அப்படி அவங்க பிரபலமானாலும் தன்னைத்தானே அவங்க வளர்த்துக்கணும். அவங்க அதுக்கான பயிற்சி எடுக்கணும், அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நேரடியா இன்னைக்கு வந்து ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒண்ணு வந்ததுனால ஷூட்டிங் ஸ்பாட் வரணும் அப்படின்னு சொல்றது கூட பின்னாடி வந்து சொல்லி தர வேண்டியது. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா நம்ம கத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயம் நம்ம அது வரும்போது படிப்படியா வரும்போது இந்த மாதிரி ஒரு ஆமான்றது கூட ப்ராம்ப்ட் எதிர்பார்க்கறாங்கன்ற மாதிரி இருக்காங்க. அது ரொம்ப வருத்தமான செய்தி தான். இன்னைக்கு வாய்ப்புகள் வந்து நம்ம ஒரு யாரை பார்க்கணும்னா டேரக்டா ஈஸியான வேவா இருக்கு. இன்னைக்கு வந்து பழைய மாதிரி அந்த கஷ்டம்லாம் இல்லை. ஓகே சார், உங்க முன்னால நேரத்தை ஒதுக்கி எங்க நேயர்களுக்காக இந்த மாதிரி விஷயத்த செய்வது ரொம்ப நன்றி.